நல்ல ஒரு சின்ன சிந்தனை ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேளைய கொடுத்தீங்க. உம்முடைய வேத வசனங்களை நாங்க தியானிக்கவும், உம்முடைய பாடு மரணங்களை நாங்க சிந்திக்கவும், நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான தருணத்துக்காக நாங்க உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்க சுகபல ஜீவனோடு இந்த நாள்ல கூட நாங்க உம்முடைய சமூகத்துல வந்திருப்பதற்காக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்க சிந்திக்கிற இந்த சின்ன காரியத்த ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்ததா இருந்தாலும், அத ஒரு முறை கூட நாங்கள் எங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, நாங்கள நாங்கள் அதை தியானிக்க நீங்க கிருபை தாருங்க. ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் தனிப்பட்ட விதத்துல நீங்க இடைப்படுங்க. துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அ இந்த உலகத்துல ரொம்ப மனுஷர் ரொம்ப எதிர்பார்க்கறது ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம். நம்ம கௌரவம் என்ன ஆக்குறது? அதுதான் ரொம்ப நெறைய பேரோட ரொம்ப எல்லாருக்குமே அது மனசுல இருக்கும். நெறைய பேரோடன்னு இல்ல, எல்லாருக்குமே. நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு மரியாதை, மதிப்பு அப்படின்னு. அது நான் எல்லாரும் செய்யற மாரியே செய்றது ஒரு பெரிய மதிப்பையோ, ஒரு கௌரவத்தையோ கொண்டு வராது. எல்லாரும் செய்றதுக்கு ஒரு படி மேல, அதுக்கு மிஞ்சி நம்ம செய்யும்போது தான் அது ஒரு படிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு தலைமைத்துவமா இருக்கலாம், ஒரு வீரமா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு கருணை காட்டுறதா இருக்கலாம். இந்த மாரி இத தான் இந்த உலகம் ரொம்ப உ அவங்கள தான் ஒரு உயர்வா நெனைக்குது. இத ஒரு சாதாரணமான நெலைமைய காட்டிலும், ஒரு படி மேல இந்த காரியங்கள செய்யும்போது, அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு உயர்வு இருக்குது. ஆனா நமக்கு தெரியும், அ சமுதாயத்துக்கும், நம்ம வேதத்துக்கும் ஒரு பெரிய அ ஒரே மாரியே இருக்காது. நம்முடைய ஆண்டவரோட பிள்ளைகளோட சிந்தை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களும், நம்ம உலக பிரகாரமான காரியம் என்டையர்லி டிஃபரெண்ட். நமக்கு வேறையா இருக்கும். அது முழுசுமே வேறையா தான் நமக்கு இருக்கும். யாக்கோபு 4:10 சொல்லுது, நமக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதுதான். இப்போ உலகத்துல அப்படி நீங்க உங்கள நீங்களே ரொம்ப தாழ்த்துனீங்கன்னு வைங்களேன், அது உலகம் சொல்லும். நீ இப்படி தாழ்த்துனன்னா, அந்த தல மேல ஏறி மொளகா அரைச்சுருவாங்க. நம்ம தல மேலயே மொளகா அரைப்பாங்க. இந்த தாழ்மை எல்லாம் இந்த உலகத்துக்கு ஒத்து வராது. ஆனா வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படும்போது, அவர் நம்மள உயர்த்துகிறவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 14:34 சொல்லுது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஒருவன் தாழ்த்தும்போது, ஒருவன் நீதி செய்யும்போது ஆண்டவர் அவங்கள உயர்த்துகிறவரா இருக்கிறாரு. இன்னொன்னு சங்கீதம் 147:6 சங்கீதம் 147:6 சொல்லுது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சாந்த குணம். நீங்க எத்தன பேர் நம்ம உலகத்துல சாந்த குணம் உள்ளவங்கள இந்த உலகம் ரொம்ப மதிச்சு அவங்கள ரொம்ப உயர்த்தி இருக்குதுன்னு பார்த்தா, சாதாரண மக்கள் மத்தியில அது நடக்காத காரியம். அவங்கள பேக்குன்னு சொல்லி, அவங்கள பேதையா அவங்கள ட்ரீட் பண்றது. அவங்க சாந்த குணத்த அவங்களோட அறியாமைன்ற எடுத்துக்கிற அளவுக்கு உலகம் அவங்கள அவங்கள அமுக்க தான் பாக்குது. அவங்கள நசுக்க தான் பாக்குது. ஆனா ஆண்டவர் பார்வையில அவர் சொல்றாரு, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். யாருக்கு சாந்த குணம் இருக்கும்? தாழ் தன்னை தான் தாழ்த்துறவனுக்கு தான் இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைக்கப்பட்டது. நமக்குள்ள தாழ்மை இருக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாந்தத்த நமக்குள்ள கொண்டு வருது. எதையுமே நம்ம அப்படியே அ ஓடி ஓடி ஆண்டவரோட நேரத்துக்கு காத்திருக்காம, அதுக்கு முன்னாடி செய்றவங்களா இருக்க மாட்டோம். அதுக்காக காத்திருக்கிறவங்களா, ஒரு தாழ்மை நமக்கிட்ட காணப்படும். அதனால வர்ற சாந்தம்.
அந்த மனசுல இருக்கும். அப்படியே அமைதல் இல்லாம, அப்படியே கொந்தளிக்கிற மனசா இல்லாம, நமக்குள்ள ஒரு சாந்தத்த வந்து ஆண்டவர் கட்டளையிடுறாரு. சங்கீதம் 113 7வது வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும், தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவரு சிறியவனையும் அவரால மட்டும் தான் அப்படி சிறியவன புழுதியிலிருந்து தூக்கி விட முடியும். எளியவன குப்பையிலிருந்து உயர்த்த முடியும். எளிமையா இருக்கிறவன, சாந்தமா இருக்கிறவன, தாழ்த்துகிறவன அவர் உயர்த்த முடியும். இது எங்க சபையில வந்து போன வாரம் இந்த வெள்ளியில, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து எங்க பாஸ்டர் வந்து இந்த இந்த வசனத்த எடுத்தாங்க. அப்ப இதான் நமக்கு தான் தெரியுமே இந்த வசனம் அப்படின்ட்டு நான் அப்படியே இத எல்லாருக்கும் தான் தெரியும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்ம நம்மள தாழ்த்தும்போது ஆண்டவர் நம்மள உயர்த்துகிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே அதிகாரம் இந்த வசனத்தையும் அவங்க சொன்னாங்க. 113ஆம் சங்கீதத்திலே 5வது வசனம், "உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்?" யாருமே கிடையாது. அவ்ளோ ஒரு நம்முடைய வானத்துக்கும், பூமிக்கும் மேல வானங்களுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அவ்ளோ உன்னத தேவன் 6வது வசனம் சொல்லுது, அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவரு சிறியவன புழுதியிலிருந்து உயர்த்தணும். குப்பையில இருந்து ஒருத்தன தூக்கணும்னா, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு குழியில விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பெரிய குழிக்கு பல மைல் தூரம் தள்ளி, ரொம்ப உயரமான இடத்துல இருந்து அந்த குழியில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க தூக்கி விட முடியாது. நீங்க அந்த குழிக்கிட்ட வரணும். நீங்க குழிக்குள்ள போக வேண்டாம். ஆனா, நீங்க குழிக்கு பக்கத்துல வந்து எதையாவது ஒரு ஹெல்ப் உங்க கைய நீட்டுவீங்களோ, இல்ல ஒரு கயிற போடுவீங்களோ, ஒரு குச்சிய குடுப்பீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ? ஆனா, நீங்க அந்த குழிக்கு பக்கத்துல வந்து உங்க நீங்க அவங்கள கீழ பார்த்து தான் உங்களால அவங்கள அப்படி தூக்கி விட முடியும். எ எனக்கு தெரியும். நம்மள தாழ்த்தும்போது ஆண்டவர் நம்மள உயர்த்துறாரு. ஆனா, இதுல என்ன சொல்றது, அவரு வானத்திலும், பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துறாராம். அவரு சிறியவன புழுதியிலிருந்து உயர்த்தணும். குப்பையில இருக்கிறவன தூக்கி விடணும்னா, அவர் ஃபர்ஸ்ட்டு தன்னோட அந்த அனாதி வானங்களுக்கு மேலா சிங்காசனத்துல இருக்கிறவர், அவர் தன்னை தாழ்த்தி, பூமியில இருக்கிற அந்த சின்னவன பார்த்து அவன தூக்குறாராம். அப்ப என்ன உயர்த்தும்படியா அவர் தன்னை தாழ்த்துறாரு. இது நமக்கு புதிய ஏற்பாட்டுல எனக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவரோட அந்த மேன்மையான அந்த இத விட்டு, அவர் பூமிக்கு வந்து நமக்காக சிலுவையில அறையுண்டு, பாடுபட்டு நமக்கு ரட்சிப்ப வாங்கி குடுத்தாருன்னு தெரியும். ஆனா, எவ்ரி டைமு ஒரு தரம் அது பண்ணிட்டாரு. அவரு திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு சின்னவன அவரு இங்க தூக்கணும்னா, அவர் எவ்ரி டைம் தன்ன தாழ்த்தி நம்மள கீழ பார்க்குறாராம். நம்ம அந்த மாரி ஒரு மேன்மையான இடத்துல இருந்தோம்னா, நம்ம அங்க சுத்தி உள்ள காரியங்கள தான நம்ம பார்த்துட்டு நல்லா இருப்போம். ஆனா, அவரு அந்த இடத்துல இருந்து கீழ கஷ்டப்படுறவன, தன்ன தாழ்த்துறவன, சாந்த குணமா இருக்கிறவன, கர்த்தருக்காக காத்திருக்கிறவன, அவர் அங்கருந்து தன்ன தாழ்த்தி அவன பார்த்து, அவன உயர்த்துறாராம். அதனால எவ்ரி டைம் நம்ம தாழ்மையில, சிறுமையில நம்ம இருக்கும்போது, நம்ம ஒண்ண யோசிக்கணும். என்ன உயர்த்தும்படியா, நான் என்ன தாழ்த்துறத காட்டிலும் அவ்ளோ மகத்துவம் உள்ள தேவன, தன்ன தாழ்த்துறாராம் என்ன உயர்த்தும்படியா. அதுக்கே நம்ம எவ்ளோ ஒரு நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ல. நம்ம நிச்சயமா அத வந்து ஒரு காலத்திலயும் நம்ம மறந்துறவே கூடாது. எதுக்கு ஆண்டவர் நம்மள உயர்த்துறாரு? சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும், உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்துறாரு. எதுக்கு?
நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என்னையும் உங்களையும் அவர் எதுக்கு உயர்த்தணுங்க? எதுக்காக உயர்த்தணும்? நம்மளோட நம்மளோட கஷ்டத்துல இருந்து, நம்மளோட பாடுல இருந்து, நம்ம எதுல சிக்கியிருக்கிறோமோ அதுலருந்து நம்மளை எதுக்கு அவர் உயர்த்தி வைக்கிறார்ன்னா, அந்த உயர்த்தும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற நம்ம ஆண்டவர துதிக்கிற துதிய பார்த்து மத்தவன் பயப்படுவானாம். இவன் இவ்ளோ ஒரு மோசமான இதுல இருந்து மாட்டிக்கிட்டு இருந்தானே, இவன கர்த்தர் அதுலருந்து எடுத்து இப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறாரேன்னு அவன் பார்க்கும்போது, நம்ம அவர மகிமைப்படுத்துவோம். அதனால மற்றவங்க கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயத்த அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வர்றாராம். அதுக்காக தான் என்னையும் உங்களையும் உயர்த்துறார். நம்ம நெனைக்கிறோம் நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டோம். அதுக்காக நம்ம அவர தேடிட்டோம். அதனால நம்மள ஆண்டவர் உயர்த்துறாருன்னு நம்ம நெனைக்கிறோம். அது பிரதானமான காரியம் இல்ல. ஆண்டவருக்கு பிரதானம் எதுன்னா, நம்ம அவர் நம்மள உயர்த்தும்போது, அப்படி ஒரு உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுக்கும்போது, நம்ம அவர துதிக்கிற துதி மத்தவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்த கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம துதிக்கணும். நம்மளோட துதி அவர நம்ம மேன்மைப்படுத்தணும். அவர மகிமைப்படுத்தணும். நெறைய பேரு அந்த கஷ்டத்துல மாட்டியிருக்கும்போது ஆண்டவர ரொம்ப பலமா கூப்பிடுவாங்க, கெஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அந்த இதுலருந்து வெளியில வந்த உடனேயே ஆண்டவருக்கு குடுக்க வேண்டிய அந்த கனத்தையும், அந்த மகிமையும் குடுக்குறாங்களான்னு பார்த்தா, அது கம்மிதான். ஏன்னா, நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். நான் நான் இப்படி யோசித்தேன். நான் அந்த வழிய தேடினேன். இவங்கள இது பண்ணேன். ஆண்டவரையும் ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்கே சகல கனமும், மகிமையும் சொல்லிட்டு, ஆனா பின்னாடி சொல்றதெல்லாம் பார்த்தா, அது நம்மளோட சுய பிரதாபமா, அப்படி நெறைய பேர நெறைய சாட்சிகளையும் நம்ம நாம கேட்க முடியுது. இல்ல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கும்போது கூட, ஆண்டவருக்கே நம்ம ஃபுல் மகிமை குடுக்கறதில்ல. நம்ம எப்ப முழுசா ஆண்டவருக்கு அந்த மகிமைய குடுத்து, நம்ம வாயில அந்த ஸ்தோத்திரம் வருதோ, நம்ம அவர துதிக்கிறோமோ, அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த பயம் ஆண்டவர் மேல ஒரு பயம் வரும். அந்த அவருக்கு பயப்படுகிற பயம். பயம்னா நெகட்டிவ் அந்த சென்ஸ்ல சொல்லல. அவருக்கு அவர் எவ்ளோ பெரிய ஆண்டவரு, எவ்ளோ நல்லவரு, எவ்ளோ பராக்கிரமசாலி, எவ்ளோ சர்வ வல்லமை உள்ளவர்ன்றத மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபைகள நம்மள உயர்த்துறது மூலமா ஆண்டவர் அந்த இடத்துல நடப்பிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எதுல இருந்து நமக்கு உயர்வு தேவை? நமக்கு தெரியும். இந்த உளையான சேறு அதெல்லாம் சொல்றது நம்ம நம்மளோட பாவத்திலருந்து. நமக்கு அதுலருந்து ஒரு ரட்சிப்பு, அதுலருந்து ஒரு மன்னிப்பு. அதுதான் அதுதான் இருக்கறதுலயே பெரிய உயர்வு. நான் இந்த குரூப்ல அத பத்தி நான் எலாபரேட்டா பேச வேண்டியது இல்ல. எல்லாரும் வ வ அ நம்ம எல்லாருமே தேவனோட மகிமையற்றவர்களா இருந்தோம். நம்ம எல்லாருமே பாவம் செய்தவங்க. அதுலருந்து நம்மள தூக்கி நம்மள ரட்சித்து, அந்த குழியிலருந்து நம்மள எடுத்திருக்கிறாரு. இன்னும் அப்பன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப உயர்ந்த நிலைமையில இருக்கிறோமா? அ அப்படின்னு பார்த்தா, இன்னும் கூட நமக்கு சில குழிகள் நம்மளோட சேறு, நம்ம எந்த மாரி சேத்துல மாட்டியிருக்கோன்றது நம்ம இன்னும் மாட்டி தான் இருக்கணும் சில காரியங்கள். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாரி வித்தியாசப்படுது. ஒரு சிலர் கடன்ல இருக்கலாம். சிலர் நம்ம வியாதியில இருக்கலாம். சிலர் பிள்ளைய எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். படிப்பு இல்லாம இருக்கலாம். எத்தனையோ அதன் மூலமா உலகத்தால நம்ம உதாசீனப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம். அநேக காரியங்கள் இருக்குது. ஒருத்தர மாரி ஒருத்தர் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு இல்ல. எல்லாரும் கடன்ல இருக்காங்க. எல்லாருக்குமே வியாதி. அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வியாதியில இருப்பாங்க. நம்ம பணம், காசு, படிப்பு அதுக்கெல்லாம் குறைச்சல் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு பணம், காசு எல்லாமே இருக்கும். பார்த்தா குடும்பத்தில அவ்ளோ பிரச்சனை. ஏன்னா, அன்பில்லாத ஒரு குடும்ப உறவுகள்ல அவங்க சிக்கி இருக்கலாம். எல்லாமே இருக்கும். அன்பான வீடு இருக்கும். கடன் இருக்காது, வியாதி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா, பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரோட நம்மளோட காரியங்கள்
ரொம்ப வித்தியாசமானது. யாருமே சொல்ல முடியாது. நான் எல்லாமே எனக்கு நிறைவா இருக்குது. அவ்ளோ பெரிய அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்ல முடியாது. எல்லாம் எனக்கு நிறைவா இருக்குதுன்ட்டு அவரு அப்படி சொல்ல முடியாது. அ அவருக்கும் ஒரு உடம்புல வந்து ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்தது. அ ஏன்னா, அ நான் சொன்ன மாரி சிலர் கடன் இருக்கலாம். சில அ ஃபைனான்ஷியலா அவங்களுக்கு சில பாடுகள் இருக்கலாம். 1 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது, 8வது வசனம் சொல்லுது. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைகிற பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர்தான் தாழ்த்துறாரு, அவர்தான் உயர்த்துகிறாரு. ஏன்னா, ஒரு மனுஷனோட எ எவ்வளோ நம்மளுக்கு படிப்பு இதெல்லாம் குடுத்து, நமக்கு வேலையெல்லாம் குடுத்திருந்தா கூட, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு. அது இல்லாம நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம எவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருக்கலாம். எப்படியா வேணும்னா இருக்கலாம். ஆனா நம்முடைய கைகளின் பிரயாசத்த ஆண்டவர் ஆசீர்வதித்தா மட்டும் தான் அது ஆசீர்வாதம். ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த கண்ட்ரோல் இருக்குது. கர்த்தர் நம்மை தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எவ்வளோ குடுத்தா இவங்க வந்து சா நம்மள சார்ந்து அவர வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து மேன்மையானது. நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போனா, அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நம்ம எல்லாமே திருப்தி அடைந்து ஓசியால போட்டிருக்கு பாருங்க. ஓசியா 13 6வது வசனம். ஓசியா 13 6. என்ன சொல்லுது? தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதினால் என்னை மறந்தார்கள். இத விட ஒரு ஒரு பெரிய துர்பாக்கியம் வந்து வேற யாருக்குமே கர்த்தர தன்னோட தெய்வமாக கொண்ட ஜனம், அவர் அவர் கொடுத்த மேய்ச்சல்னால திருப்தியாகி, திருப்தியான பின்பு அந்த இருதயம் மேட்டிமையாகி ஆண்டவர மறந்து போனா, அது ஒரு பெரிய அதுதான் பெரிய குழி. இந்த மேட்டிமைன்ற குழி கர்த்தர மறந்து போகுற அந்த சேத்துல போய் நம்ம சிக்கிருவோம். நம்ம நெனைப்போம் வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது, நமக்கு எல்லாம் இருக்கிற மாரி இருக்கும். எல்லாமே நிறைவா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அந்த இருதயம் வந்து அது ஒரு பெரிய இதுல போய் குழியில போய் சிக்கியிருக்கும். ஏன்னா, அதுக்கு அப்படியே நமக்கே தெரியாது. நமக்கே ஒரு ஏரியால நமக்கு ஒரு தன்னிறைவு, இந்த காம்ப்ளசன்சின்னு அந்த தன்னிறைவு நமக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இன்னும் இத வந்து நம்ம எது கூட குழப்பிக்க கூடாதுன்னா, நம்ம போதும் என்கிற மனதே தேவபக்திக்கு மிகுந்த ஆதாயம். அந்த அந்த போதும் என்கிற மனது அது கிடையாது. இது வந்து அதையும் தாண்டி எனக்கு எல்லாமே இருக்குது. அதனால அப்படியே இந்த இந்த இருதயம் வந்து அப்படியே கர்த்தர விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அவர முழுமையா சார்ந்திருக்கிறது. நீங்களே நம்மளயே நெனச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பாடு வழியா போம்போது, நம்ம ஆண்டவர எவ்வளோ கெட்டியா ஏன்னா நமக்கு வேற எந்த ஆதாரம், நம்பிக்கை இல்லாதப்ப, நம்ம அவர பிடிச்சுக்கிறத காட்டிலும், ஒரு காரியம் வந்து நமக்கு நார்மலா இருக்கு. அப்டின்னா, நம்ம அத ரொம்ப அந்த காரியத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றதோ, இல்ல அந்த காரியத்துக்காக சார்ந்து இருக்கிறதோ வந்து குறைவா தான் இருக்கும். நம்மளே உட்கார்ந்து நம்மள யோசித்து பார்த்தோம்னா, அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது வந்து அந்த மேட்டிமை என்ற குழின்றது வந்து பெரிய டேஞ்சர். அதனால நிச்சயமா அத நம்ப அந்த குழியில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. யாருக்கு ஆண்டவர் உயர்வ குடுக்குறாருன்னு பார்த்தா, இந்த சரித்திரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய அ ஆண்டவர சார்ந்து கொண்ட ராஜாக்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர அறியாத ராஜாக்களும் இருக்கிறாங்க. ஏசாயா 44:28 யாராச்சும் வாசிக்கிறீங்களா? ஏசாயா 44:28. கோரேசைக் குறித்து, அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி, நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி, நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அப்படின்னு சொல்லிட்டு,
ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த அதிகாரம் 45ல பார்த்தீங்கன்னா, அவன அவ்ளோ ஆசீர்வதிக்கிறார். "நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செய்ய செவ்வையாக்குவேன். உன் வலது கைய நான் பிடிப்பேன். உனக்கு முன்னாடி இருக்கிற வெண்கல கதவுகளை எல்லாம் உடைச்சு, இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன்." எவ்ளோ பேரு ஆண்டவர அறியாதவங்கள இந்த அ பூமியில இருந்தாங்க. ஆனா, ஆண்டவர் தன்னுடைய ஜனத்த அந்த கோயில அவரோட ஆலயத்த எடுப்பித்து கட்டுறதுக்கு கோரேசோட ஆவிய எழுப்புறாராம். அ இந்த 44:28 அந்த வசனத்துல சொல்லுது, "அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான்னு." அதுதான் கோரேசோட பெரிய உயர்வு. அவரு அவரு இன்னும் அவனுக்கு அந்த வேலையே குடுக்கல. அவன இனிதான் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா சொல்றாரு, "நான் ஏன் கோரேச எழுப்புனேன்னா, அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வானாம்." ஒரு மனுஷனோட உயர்வு என்னன்னா, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து, உங்கள உயர்த்திட்டு அதுக்கப்புறம் இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்தான்னு சொல்றதில்ல. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல நீங்க போய் ஒரு கிளர்க்கா வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா, நீங்க அவங்க எதிர்பார்க்கிற அளவின்படி நீங்க நல்லா செய்தீங்கன்னா தான், உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன். அடுத்த லெவலுக்கு உங்கள கொண்டு போவாங்க. கிளர்க்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஆனா ஆண்டவரு கோரேச எழுப்பும்போதே சொல்றாரு, "இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான்னு" சொல்லி அவன அவன் அவன் மேல அவர் நம்பிக்கை வச்சு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அவனுக்குரிய ஆசீர்வாதங்கள சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவனு அவன் எல்லார் மத்தியிலும் அந்த ஒரு பெரிய மேன்மைய அவன் பெற்றுக்கொள்றான். எ ஒ ஒரு மனுஷன ஆண்டவர் உயர்த்தணும்னா, அவருக்கு பிரியமானத செய்யும்போது, அது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த உயர்வு ஆண்டவர் குடுப்பாரு. ந நீங்க பிரியமானத செய்தீங்க. அதனால உங்கள உயர்த்துறேன்னு இல்ல. அவருக்கு தெரியும். இப்ப நீங்க பைபிள்ல யார வேணும்னாலும் எடுத்து பாருங்க. யாரெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினாரோ, அவங்க உயர்த்துறதுக்கு அவங்க உலகத்தால இவங்க இவங்கள உயர்த்தி இருக்கிறாருன்னு அத அறிந்து கொள்றதுக்கு முன்னாடியே, அவங்க கர்த்தருக்கு பிரியமானத செய்தாங்களாம். நமக்கு உயர்வு வேணுமா? நம்ம கர்த்தருக்கு பிரியமானத செய்யணும். அது யோசேப்பா இருந்தாலும் சரிதான், ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், மோசேயா இருந்தாலும் சரிதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்கும்போதே ஆண்டவரு சொல்லி சொ செய்றாரு. இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் என் மேலயும், உங்க மேலயும் வைக்க முடியுமா? இவங்க நான் ஒண்ணு குடுத்தா, இவங்க எனக்கு பிரியமானத செய்வாங்கன்னு. அப்ப உயர்வுன்றது நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்ல. ஆண்டவர் அத ஆட்டோமேட்டிக்கா செய்வாரு. எ எதுக்கு அப்ப நமக்கு தெரியணும் கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு. அதே சங்கீதம் 147 11வது வசனம். சங்கீதம் 147 11 சொல்லுது, கர்த்த தமக்கு பயந்து வாசிங்கப்பா, வாசிங்க செல்வி. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். யார் மேல எது அவருக்கு பிரியமா இருக்குன்னா, ஒண்ணு அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். இன்னொன்னு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற அந்த அந்த அவங்க மேல தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாராம். தாவீது, அப்சலோம் அவங்க 2 பேரோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி ஆண்டவரோட கிருபைக்காக காத்திருக்கிறான். எவ்வளோ வருஷங்கள் போனதில்ல. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து அவர் ராஜாவா ஆகுறதுக்கு
எவ்ளோ காலம் ஆண்டவரோட கிருபைக்காக அவர் காத்திருக்கிறாரு. என்னைக்கு என்ன உயர்த்துவாருன்னு. ஆனா, அந்த காத்திருக்கிற காலம் முழுசும் ஆண்டவருக்கு பிரியமானத செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு வேதம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதால இத்தன வருஷம்னு தெரியும். அவருக்கு எந்த எப்பன்னே தெரியாது அவருக்கு. எப்ப அவர் தான் ராஜாவா ஆகப்போறாரு, சவுலோட இது எப்ப முடிவுக்கு வரும் எதுவுமே தெரியாது. ஆனா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமானத செய்யணுன்றது தான் தாவீதோட ஒரே நோக்கம். அப்சலோம் பாருங்க, ஆனா அப்படி கிடையாது. தானே தன்னோட சொந்த வழியில எப்படி எடுத்துக்கலான்னு. நமக்கு தெரியும் இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ். ஆண்டவர் ஒரு மனுஷன் ஆண்டவரோட கிருபைக்கு காத்திருந்து அந்த உயர்வ பெற்றுக்கொள்ளும்போது, அது எவ்வளோ மேன்மையா இருக்குது. அதே அப்சலோம் மாதிரி ஆளுங்க த இத தானே தன்னோட சுய புத்தியில சாய்ந்து தன்னோட காரியங்களை நடப்பிக்கும்போது, அதோட முடிவு தெரியும். அது எவ்வளோ ஒரு சாபக்கேடா, ஒரு இகழ்ச்சியா ஏன்னா அது நீதியா செய்யப்படாததுனால, அது அவனுக்கு இகழ்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் எண்ணப்படுது. இப்போ எஸ்தர், மொர்தெகாய பார்த்தீங்கன்னா கூட, மொர்தெகாய் அவருக்கு தெரியவே தெரியாது. எஸ்தர இவ்ளோ ஆண்டவர் மேன்மையா வைப்பாரு. அதன் மூலமா பின்னாள்ல தானும் அந்த பெரிய பிளான்ல ஒரு பகுதியா இருந்து, தானும் பெரிய மனுஷனா அந்த ராஜ்யத்துல உயர்த்தப்பட போறோம்னு எதுவுமே தெரியாது. ஆனா, அவர் செய்த அவரோட அவரோட அவர் கண்ணும் கருத்துமா செய்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆண்டவருக்கு எது பிரியம். அதுதான். நம்மளோட நோக்கம் ஃபுல்லா எது இன்னைக்கு நான் செய்ற காரியம், இந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? அந்த அந்த பிள்ளைய எடுத்து வளர்க்கிறதாகட்டும், அதுக்கு சொல்லிக் குடுக்குற காரியங்களாகட்டும், அந்த பிள்ளைய ஞானமா ஒரு கிரைசிஸ் வரம்போது, ஒரு இவ்ளோ பெரிய ஆபத்து வருது. இப்போ அப்ப நமக்கு என்ன பேசாம இருக்கலாமேன்னு இல்லாம, ஆண்டவருக்கு எது பிரியம்? அவரோட ஜனத்த ரட்சிக்கிறது. அந்த ஜனத்துக்காக நம்ம சாகுறதா இருந்தாலும், அதுதான் மேன்மை அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆண்டவர் பார்வையிலிருந்து பார்க்கிறது. எல்லா காரியத்தையும் என் பார்வையிலிருந்து எது நலமானது, எனக்கு எது சாதகமானதுன்றத பார்க்காம, ஆண்டவர் இந்த காரியத்த பார்த்தா எப்படி பார்ப்பாரு? நான் என்ன செய்யணும்னு நெனைக்கிறாரு? அப்படிதான் இந்த எல்லா பரிசுத்தவான்களோட வாழ்க்கையும். நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்கும் எல்லாத்த பத்தியும் தெரியும். அதனால நான் திருப்பி திருப்பி சொல்லல. நீங்களே போய் பாருங்களேன். நீங்களே ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. அவங்களோட பார்வை எல்லாம் தங்கள நம்ப சைட்ல இருந்து ஒரு காரியத்த பார்க்கறது இல்லாம, ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? இந்த காரியத்த. அதுல நான் என்ன செய்யணும்னு நெனப்பாரு. அந்த பெரிய பிக்சர தான் பார்ப்பாங்க. மேல இருந்து பார்ப்பாங்க. ஆண்டவர் இருந்தா, இதுல நான் என்ன செய்யணும்னு விரும்புவாரு. அப்படின்றத தங்களுக்கு அதனால ஒரு நஷ்டம் வந்தாலும், அத தான் ரொம்ப மேன்மையா நெனப்பாங்க. இன்னொன்னு எது ஆண்டவருக்கு பிரியமா, சங்கீதம் 69 30, 31. சங்கீதம் 69 30, 31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்புமுள்ள காளை எருதைப் பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். என்னது பிரியமா இருக்குமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்றது. அவர துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துறது கர்த்தருக்கு பிரியம். எல்லாமே நல்லா நடக்கும்போது, எல்லாம் நம்ம சந்தோஷம், சௌக்கியமா, கடன் இல்லாம, எல்லா தேவைகளும் நமக்கு சந்திக்கப்பட்டு இருக்கும்போது, அவர துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, மகிமைப்படுத்துறது ஒரு பெரிய காரியம் இல்ல. அதே அதிகாரம் தாவீது எந்த மாரி நெலைமையில இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 20வது வசனம், "நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருவரையும் காணேன்னு" சொல்றான். 29வது வசனம் அதே அதிகாரம். "நானோ சிறுமையும், துயரமும் உள்ளவன். தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதுன்னு" சொல்லிட்டு, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இந்த மாரி நெலைமையில எந்த ஒரு மனுஷனால
தன்னோட சிறுமையில, தன்னுடைய துக்கத்துல, துயரத்துல, காரியங்கள் சாதகமா இல்லாம பாதகமா இருக்கிற நேரத்துல, எந்த மனுஷனால அவர ஸ்தோத்தரித்து, அவர மகிமைப்படுத்தி, அவர உயர்த்த முடியுதோ, அவனே ஆண்டவருக்கு பிரியமானத செய்கிறான். நம்ம சந்தோஷமா இருக்கிறது செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா, அதுவே தானே நம்முடைய வாயிலருந்து அப்படி ஒரு சந்தோஷமான பாட்டு எல்லாமே வரும். ஆனா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம செய்றது உண்மையாவே ஆண்டவரோட கிருபை இல்லன்னா, அத நம்மளால செய்யவே முடியாது. நம்ம அப்படியே துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருவோம். ஆனா, அவர் சொல்றாரு, "அதுதான் நீ இந்த மாரி சிறுமையான நேரத்துல, தனிமையான தேற்றுவார் இல்லாம நிந்தை, அந்த அவமானம் நம்ம நெஞ்ச பிளக்குது. மத்தவன் சொல்ற காரியங்கள்லாம் நமக்கு அவ்ளோ நம்மள வெசனப்படுத்தி, அந்த நேரத்துல நீ என்ன உயர்த்துனன்னா, அதுதான் எனக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு எபிரேயர் 13:6 நன்மை செய்யவும், தியா தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அதுல நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நன்மை செய்றது எல்லா நேரத்திலயும். எனக்கு எப்ப முடியுதோ, எனக்கு எப்ப ஏண்டதோ அப்படி இல்ல. எல்லா நேரத்திலயும் நன்மை செய்யவும், அதுவும் அத தகுதி இல்லாதவங்க, அந்த நன்மைக்கு தகுதி இல்லாதவங்க, ஆண்டவரு தகுதி இல்லாதவங்க மேல சூரியனையும், மழையையும் பெய்ய வைக்கிறாரு. சூரியன பிரகாசிப்பிக்க பண்றாரு. அவரோட நம்ம பெரிய ஆளா? ஆனா நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு ஒரு ஃபேவர் யாருக்காவது நம்ம ஒரு ஹெல்ப் செய்யணும்னா கூட நம்ம யோசிக்கிறோம். இவங்க இவங்க இதுக்கு தகுதி தானா? இவங்களுக்கெல்லாம் இது தேவையா? நம்ம செய்யணுமா? அப்படி யோசிக்கிறோம்னா, ஏழை மக்கள் அந்த அத பத்தி சொல்லல. அந்த தான தர்மத்த பத்தி சொல்லல. நான் அந்த நன்மைய செய்றத சொல்றேன். அது தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம அந்த நன்மைய செய்யும்போது, அதுவும் முக்கியமா தீமை செய்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது, அவங்க தலையில நம்ம நெருப்பு தழல வைக்கிறோம். அது மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆண்டவர் இதெல்லாம் தான் எனக்கு பிரியம். என்னோட கிருபைக்கு காத்திருக்கணும். என்ன ஸ்வ சூழ்நிலைகள் சரியில்லாத போது என்ன பாடி துதித்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணும். என்ன நன்மை செய்து தானம் தர்மம் பண்ணும்போது நான் அதன் மேல பிரியமா இருக்கிறேன். எபிரேயர் 11, 5, 6 நமக்கு தெரியும். ஏனோக்கு ஆண்டவர விசுவாசித்தாரு. அது மட்டும் வாசித்துடலாம். எபிரேயர் 11, 5, 6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அ பிரிய அ இவ்ளோ ஆண்டவர் கூட நடந்து பிரியமானவன்னு சாட்சி பெற்றான். அதனால ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவர பத்தி ஒண்ணுமே போடல. ஒண்ணுமே பெருசா ஏனோக்க பத்தி ஒண்ணுமே இல்ல. அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவர் கூட டெய்லி டெய்லி அவர் கைய பிடிச்சு நடக்கிறதே ஆண்டவருக்கு அவ்ளோ பிரியமா இருக்குது. நடுவுல நடுவுல விட்டுட்டு ஓடிர்றது, நடுவுல சோர்ந்து போய் உக்காந்துர்றது, அவர் கூட நடக்காம, அவரோட ஆலோசனைய கேட்காம இருக்கிறதுல ஆண்டவர் நிச்சயம் பிரியமா இல்ல. அவரையே சார்ந்து, அவர் கூடவே கரம் கோர்த்து போறவனுக்கு மேல, வேற எதுவுமே இதுல டீட்டெயில்டா குடுக்கல. எல்லாமே ஏனோக்கு நிச்சயமா ஆண்டவரோட அவரோட மனச அறிஞ்சு தான் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கைய அவ்ளோ பிரியமா நடத்தியிருந்திருப்பாரு. எவ்ளோ பிரியமா நடத்தியிருக்காருன்னா, அவர் அப்படியே மரணத்தையே காணாம அவர எடுத்துக்கிட்டாராம். அந்த அளவுக்கு ஏனோக்கு அவர் வேற ஏதோ பெருசா இத சாதிச்சாரு, அத சாதிச்சாரு, இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு. எதுவுமே போடல. ஆனா அவர் கூடவே நடக்கிற அந்த வாழ்க்கை, அதுல தான் ஆண்டவர் பிரியப்படுகிறாரு. அதுவும் தளராத விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம ஒரு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா, நம்ம கிட்ட இருக்கிற இன்னைக்கு ஒரு மாரி இருக்கும் நம்மளோட விசுவாசம். நாளைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாகும்போது, அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிருவோம். அப்புறம் இன்னொரு நாள் கொஞ்சம் அ அப்படியே காரியங்கள்லாம் அப்படி சேர்ந்து வர்ற மாரி, ஒரு காரியம் நல்லா நடக்கிற மாரி, இது முடிஞ்சிரும். அப்படின்றப்ப கொஞ்சம் விசுவாசம் அப்படி கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்படியே மேல கீழ அந்த அத ஒரு கிராஃப் மாரி போட்டோம்னா, அப்படி ஒரு பீக்கு, அப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் அப்படியே படுத்த படுக்கையா அந்த விசுவாசம். அநேக நேரங்கள்ல நம்ம அப்படி மேலயும் கீழயும், மேலயும் கீழயும் இப்படியே
தடுமாறுற விசுவாசம் இல்ல. ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா, ஒரு தளராத விசுவாசம். அததான் எதிர்பார்க்கிறாரு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என் ஆண்டவர் என்ன விடமாட்டாரு. ஏன்னா, அவர் நீதி செய்கிற தேவன். நான் அவர சார்ந்திருக்கும்போது, அவர் ஒரு நாளும் என்ன கைவிட மாட்டாருன்னு, அந்த ஒரு நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும். எரேமியா 9வது அதிகாரம் 23, 24. எரேமியா 9, 23, 24. ஞானி தன் ஞானத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இதுலலாம் தான் நம்ம மேன்மை பாராட்டுவோம். அதனால தான் அத பாராட்ட வேண்டான்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. ஞானத்த குறித்து, நம்முடைய ஐஸ்வர்யத்த குறித்து, நம்முடைய வீரம், பலம். நான் தான் எங்க வீட்ல எல்லாமே நான் இல்லன்னா எங்க வீடே இல்ல. அவரு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் வீக்கான ஆளு. கொஞ்சம் பயப்படுறவரு. கொஞ்சம் இது டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. தைரியமா இருக்க மாட்டாரு. ஆனா நான் தான் பாருங்க, எங்க வீட்ல நான் தான். நான் இல்லன்னா இந்த வீடே இல்ல. அது நம்ப சொல்லக்கூடாது. மத்தவங்க சொல்லணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. "நீ உன் ஞானத்த குறிச்சோ, உன் பணத்த குறிச்சோ, உன் பராக்கிரமத்த குறிச்சோ நீ மேன்மை பாராட்டாத. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும், நியாயத்தையும், நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்." எத இவ்ளோ பெரிய தேவன நம்ம அறிந்து உணர்ந்திருந்தோம்னா, அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். அத பத்தி தான் நானும் நீங்களும் மேன்மை பாராட்டணுமா? அதுவே கர்த்தருக்கு பிரியம். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அவருக்கு பிரியம். நம்ம எவ்வளோ தூரம் அவர அறிந்து உணர்ந்து இருக்கிறோம். அறிகிற அறிவு வேற. உணர்வு வந்து அது டெய்லி நடக்கும்போது, அவர் மேல நீங்க எவ்வளோ சார்ந்து இருக்கிறீங்க. அப்பதான் அந்த உணர்வு நம்மளுக்கு வரும். ஏன்னா, நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம நெறைய பேர் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். நல்ல வேத அறிவு அவங்கள கேட்டா, நம்ம டக்கு டக்குன்னு அந்த மாரி கோர்வையா அந்த மாரி வசனத்த சொல்லவோ அதெல்லாம் முடியாது. நம்ம அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர எவ்வளோ தூரம் உணர்ந்திருக்கிறேன் நானு. அத பத்தி தான் நான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா, அவ்ளோ பெரிய கர்த்தர். அவர அறிந்து உணர்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் இல்ல. அ ஒரு சிலர் ஒரு சிலர தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தன்னை பற்றி அறிகிற அறிவ அவங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. தன்னை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை குடுத்திருக்கிறாரு. அதுக்கும் ஆண்டவரோட கிருபை வேணும். அவர உணர்ந்து கொள்றதுக்கு. அப்படிப்பட்ட வந்து அத தான் மேன்மை பாராட்டணும். நான் கர்த்தர அறிந்து உணர்ந்திருக்கிறேன்னு, நான் என்ன என்ன அந்த கிருபைய ஆண்டவர் எனக்கு குடுத்தாரே! அதுக்காக நான் அவர ஸ்தோத்திரிக்கிறேன்ற அதுதான் பெரிய காரியம். அது மேல தான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாராம். இப்படி நான் ஆண்டவருக்கு இவ்வளோதான் பிரியமா இருந்து தான் இப்ப என்ன, நீங்க இப்ப இந்த தானியேலு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல அவங்க ஞானம் அப்படி அவ்வளோ ஞானம் இருந்திருந்தாலாம் மத்தவங்கலாம் எவ்வளோ பெருமை பாராட்டியிருப்பாங்களோ தெரியல. ஆனா தானியேல்லாம் அந்த கனவ விடுவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போய் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ராஜாவ நெறைய பேரு நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன இதுல ஒரு பிரசங்க சான்ஸு எதா குடுத்தா கூட அந்த நடத்துறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அவங்கள இது பண்ணி, அந்த பாஸ்டருக்குலாம் நன்றி சொல்லி, அப்புறம் கர்த்தர மகிமைப்படுத்துவாங்க. ஆனா, இவன் ராஜாவ மகிமைப்படுத்தி ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே கர்த்தர தான் மகிமைப்படுத்துவான். நம்ம கூட அப்படிதான் இருக்கணும். எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸு, நம்மளுக்கு கிடைக்கிற இது எல்லாமே வந்து கர்த்தர் தான் நம்மளுக்கு குடுக்குறாரு. அதுக்காக நான் மனுஷர்கிட்ட நம்ம நன்றி அறிதல் இல்லாதவங்களா இருக்கணும்னு அப்படி நான் சொல்லல. ஆனா முழு கனத்தையும் நம்ம வந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவர் அதன் மேல பிரியமா இருக்கிறாராம். நம்ம இப்ப இவ்ளோ ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருந்து, இதுல ஒரே ஒரு ஆள மட்டும் இந்த கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது
முக்கியமா அந்த அவரோட கிருபைக்கு காத்திருக்கிறதுன்றத தியானிக்கும்போது, நம்மளால யோசேப்பு, தாவீது அவங்களலாம் நெனைக்காம இருக்கவே முடியல. யோசேப்பு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த போத்திபார் வீட்ல வித்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறான். அந்த ஜெயிலுக்கு போனப்ப அவனுக்கு வெளியில வந்துரணும். அந்த சிறையில இருந்தப்ப கூட வெளியில வந்துரணுன்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான், அந்த இவர்கிட்ட பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றான். "நீ நல்லா இருக்கும்போது என்ன நெனச்சுக்கோ, என்ன வெளியில எடுத்துரு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அந்த போத்திபார் வீட்ல சூழ்நிலைகள் வந்து தினம் தினம் இந்த போத்திபாரோட மனைவி இவன அவ்ளோ தொல்ல பண்ணா கூட, அங்கருந்து வெளியில வரணும்னு ஒரு நாள் கூட அவன் அவன் ஜெபிச்ச மாரியே ஒண்ணுமே இல்ல பாருங்க. நீங்க வசனத்த வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படியாவது போத்திபார் வீட்லருந்து என்ன வெளியில எடுங்க ஆண்டவரேன்னு கூட அவன் இது பண்ணல. ஏன்னா, ஒரு பாதி அவனுக்கு சாதகமா இருந்துச்சு. போத்திபார் அவனுக்கு சாதகமா இருந்தான். அதனால அந்த மனைவி குடுக்குற தொல்லைய வந்து பொறுத்துக்கிட்டான். நம்ம கூட நெறைய நேரங்கள்ல என்ன நெனைப்போம், ஐயோ! பரவால்ல. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் காரியம் ஓகேவா இருக்கு. அதனால இப்படியே கொஞ்சம் ஓட்டிர்லாமே! அவனும் அப்படிதான் நெனச்சிருப்பான். யோசிப்பான். இப்படியே ஓட்டிட்டா பரவாயில்லையேன்னு நெனச்சிருப்பான் காலத்த. ஆனா, ஆண்டவர் அந்த ஆதாரத்தையும் புடுங்கி போடுறாரு. நம்ம நெறைய வேலைகள்ல நெனைப்போம். இருக்கிறதே கொஞ்சோண்டு இத வச்சு எப்படியாவது ஓட்டிர்லான்னு பார்த்தா, அந்த காரியத்தையும் அந்த ஆதாரத்தையே ஏன்டா ஆண்டவர் புடுங்கி போட்டார்ன்னா, மேன்மையானது. அங்கருந்து நேரடியா ராஜா இதுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட பரவால்ல. அடுத்து ஒரு அங்கருந்து மோசமா சிறையில கொண்டு போய் அவன தள்ளுறாங்க. ஆ நம்மளோட சூழ்நிலைகள் கூட அப்படி இருக்குது. அவன் போத்திபார் வீட்ல பாதி ஆதாரம், பாதி நெருக்கடி இருந்தாலும், முழுசாவே நெருக்கடிகள் மத்தியில சிறையில இருந்தாலும், எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்தான். அவரோட கிருபைக்கே காத்திருந்தான். எப்படியாவது நம்மள வந்து ஆண்டவர் ஒரு நாள் வெளியில கொண்டு வருவாரு. ஆனா, இவ்ளோ பெரிய மேன்மைய அவன் எதிர்பார்த்தானான்னு தெரியல. ஆனா, இந்த வழியில மேன்மைய எதிர்பார்த்திருந்திருப்பான். ஆனா, இந்த வழியில ஆண்டவர் செய்வாரான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா, இருக்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு வந்து பிரியமானது செய்தான். இன்னைக்கு தான் நான் அந்த ஒரு பைபிள் கமெண்ட்ரியில பார்த்தேன். அந்த போத்திபார் வந்து பிரதானிகளின் தலைவன்னு போட்டிருக்கும். அந்த போத்திபார பைபிள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அந்த சிறையில பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் அந்த அ அந்த இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தலைமையா இருக்கிறவன் இவன வந்து அந்த பொறுப்ப குடுக்குறான். அது யாரோட ரெக்கமெண்டேஷன்லன்னா, அந்த போத்திபாரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் போட்டிருக்குன்றாங்க. ஏன்னா, போத்திபாருக்கு தன்னுடைய மனைவிய பத்தி நல்லா தெரியும். ஜெயிலரா தானா ஒருத்தன அப்படி உயர்த்தி வைக்க முடியாது. போத்திபாரோட கனெக்ஷன்னால தான். ஆண்டவர் பல சூழ்நிலைகள் வழியா நம்மள அனுமதிக்கிறாரு. எப்படி எப்படி நம்மள கனெக்ட் பண்ணுவாரு, எப்படி எப்படி யாரோட கனெக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனா நம்ம உயர்த்த சித்தமா இருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு உயர்வு வந்த உடனே தான் உங்கள உயர்த்திட்டு அவர் சொல்றதில்ல. "நீ எனக்கு பிரியமானத செய்தேன்னு." அவர் உங்கள உயர்த்துறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான்னு சொல்லி உங்கள ஆசீர்வதிக்கிறாரு. நீங்களும் நானும் அந்த மாரி ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம இவ்ளோ தூரம் ஆண்டவருக்கு பிரியமா செய்யும்போது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் என்ன? 2 சொல்றாரு. 1 யோவான் 3:22. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்ம இப்படி பிரியமா ஆண்டவருக்கு நடக்கும்போது, நம்ம வேண்டிக் கொள்கிறது எதுவோ அவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இத விட ஒரு பெரிய ஏன்னா, இவ்ளோ குணாதிசயங்கள் பெற்ற மனுஷன், அவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஒண்ண வேண்டிக் கொள்ள மாட்டான். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவன், அவர பாடி துதித்து எல்லா நிலைமையிலயும் ஸ்தோத்திரம் பண்றவன், நன்மை செய்யவும், தான தர்மம் பண்ணவும், தன்னை உற்சாகமா ஒப்பு கொடுத்திருக்கிறவன், விசுவாசத்துல வழுவாம இருக்கிறவன், தன்னை குறித்து அல்லாமல் தன்னை அ அ தன்னை அ தான் உணர்ந்திருக்கிற அந்த ஆண்டவர
மேன்மைப்படுத்துறவன் வந்து அவருக்கு விரோதமா ஒரு காரியத்த வேண்டிக் கொள்ளவே மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிறவன் வந்து இவ்ளோ எனக்கு பிரியமா இருக்கிறவன் வந்து என்னெல்லாம் வேண்டிக் கொள்வானோ, அத நிச்சயமா பெற்றுக்கொள்வான். தனக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற காரியங்களும் இருக்குது. நம்ம நெறைய நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வேண்டிக் கொள்றபோது, நமக்கு அதுக்கு பதில் வருதா இல்லையான்றது ஒரு சில நேரங்கள்ல, நான் அவருக்கு பிரியமா நான் நடக்கிறேன்னா, ஆண்டவர் என் மேல பிரியப்படுகிறாரான்னு என்ன ஆண்டவர் சொல்றாரு. "நீ வேண்டிக் கொள்வது எதுவோ, அத உனக்கு தருவேன்னு" சொல்றாரு. யோவான் 8:29 வசனம் சொல்லுது, "நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும், அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும், நானே அவரை அறிந்திருக்கிறேன்." சாரி. யோவான் 8:29. "என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை." நம்ம சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், கடந்து செல்கிற பாதை எதுவா இருந்தாலும், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானத செய்யும்போது, அவன தனியா இருக்கவே விடமாட்டார். எப்பொழுதும் இந்த ஆண்டவரோட பிரசன்னத்த, இந்த ஆவியானவரோட பிரசன்னத்த நம்ம உணர்ந்து கொள்ளும்படியா செய்வார். எப் அந்த பிரசன்னத்த உணர்ந்து கொள்றதுன்னா, அப்படியே ஒரு ஐசோலேட்டடா ஃபீல் பண்றது. நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு, அந்த மாரி ஒரு ஃபீலிங்கே ஆண்டவர் கொண்டே வரமாட்டாராம். அதுதான் நம்ம அவருக்கு பிரியமா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற பலன். அ தானியேல் நான் இப்படி முடிக்க விரும்புறேன். தானியேல் 4:37 சொல்லுது, நேபுகாத்நேச்சார் வந்து தானியேல் 4:37 அது மட்டும் யாராவது எனக்காக வாசிங்களேன். தானியேல் 4:37. ஆகையால் ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மைமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமென். அவர் என்ன சொல்றார், நேபுகாத்நேச்சாரு எப்ப தன்னையே சுத்தி பார்த்துக்கிட்டானோ, அவனுக்கு பெருமை வந்துடுச்சு. தன்ன சுத்தி நான் கட்டின இது எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மை அப்படின்னு. ஆனா, எப்ப வானத்துக்கு நேரா தன்னோட கண்கள ஏறெடுத்து ஆண்டவரோட மேன்மைய எந்த நிமிஷத்துல உணர்ந்தானோ, அப்பதான் நேபுகாத்நேச்சாரோட உயர்வு அவனுக்கு திரும்ப வந்தது. ஆண்டவர் அவன திருப்பி அவனோட இடத்துல உயர்த்தினாரு. நீங்களும் நானும் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடி, நமக்கு மேல எப்போதும் நம்ம கண்கள அவர் மேல வைக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற காரியங்கள் நம்மள பாதிக்கவே பாதிக்காது. நம்ம அவருக்கு பிரியமானத மாத்திரம் அவர பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம அவருக்கு பிரியமானத அவரையே பிரியப்படுத்தணும். நீங்க சாதாரண ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட பாருங்களேன். நெறைய அ அ அந்த நெறைய எந்த ஹஸ்பண்ட் ரொம்ப ஒய்ஃப மெச்சுக்குவாங்கன்னா, நான் நெனைக்கிறதெல்லாம் இவ செய்வா. நான் எனக்கு எது பிரியமோ, என்னை எரிச்சல் பண்ணாத மாரி, என்ன கோவப்படுத்தாம, எனக்கு எது பிரியமோ அத இவ செய்வான்னு, அந்த அவங்கள ரொம்ப அன்பா, ரொம்ப கனமா, ரொம்ப இதா நல்லா நடத்துவாங்க. நீங்க எத்தன வீடுகள்லனாலும் பாருங்களேன். அத வந்து அவங்கள அப்படியே மேன்மையா வச்சிருப்பாங்க. அந்த அந்த ஒய்ஃப வந்து அவங்களுக்கு பிரியமா அப்படி நடந்துக்கும்போது, ஹஸ்பண்டுக்கு பிரியமா நடந்துக்கும்போது, அப்ப உலக பிரகாரமான மனுஷனே அப்படி அத வந்து அதுக்கு ஒரு இது பிரதிபலனா திருப்பி இந்த ரெசிப்ரோகேட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யும்போது, அவங்க திருப்பி அத நம்மளுக்கு செய்ற காரியம். அப்படி மனுஷன் அப்படி செய்வான்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து எவ்வளோ அவருக்கு பிரியமானத செய்யும்போது, நம்ம எந்த குழியில இருந்தாலும், எந்த மாதிரியான சேத்துல மாட்டியிருந்தாலும், அது எதுவா இருந்தாலும் அவர் நிச்சயம் நம்மள அதுலருந்து எடுத்து, கன்மலையின் மேல நம்மள உயரமா நிறுத்தி வைக்கிறாராம். எவ்ரி டைம் அவர் நம்மள உயர்த்தணும்னு நினைக்கும்போது, அவர் தன்னை தாழ்த்துறாரு. அவர் அவ்ளோ வானங்களிலே வீற்றிருக்கிற அந்த தேவன் தன்னை தாழ்த்தி நம்மள பார்க்குறாரு. ஓ! என் பிள்ளை இந்த மாரி குழியில இருக்குன்னு. அவருக்கு பிரியமானத நம்ம செய்கிற பட்சத்துல, நம்மள அவர் எடுத்து உயரத்துல வைக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால யாருமே
நம்மள என்னைக்கு உயர்த்துவாருன்னு தெரியாது. ஏன்னா, காலங்களையும், சமயங்களும் அவர் கரத்துல இருக்குது. அவர் சரியான நேரத்துல செய்வார். எல்லாத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற அவ்ளோ ஞானம் உள்ள சகலத்தையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்கிட்ட காரியங்கள விடுவோம். உயர்த்துற காரியத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆனா, அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.